தென்னந்தோப்புக்கு நடுவில் உட்காந்து நல்ல சுவையான நாட்டுக்கோழி குழம்பு, நாட்டுக்கோழி சிந்தாமணி, நாட்டுக்கோழி ஆசாரி வறுவல், நல்லாம்பட்டி வறுவல் அப்படி சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் உங்களுக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த இடம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தோப்பு கறி விருந்துக்கு தாங்க வந்திருக்கேன். நம்ம கோயம்புத்தூரில் சரவணம்பட்டியிலேருந்து இந்த காலப்பட்டி பிரிவில் விளாங்குறிச்சி ரோடு போகிற வழியில் உங்கள் தோப்பு கறி விருந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது. இவங்களோட ஒரு பிரான்ச் வந்து நம்ம சரவணம்பட்டி துடியலூர் ரோட்லேயும் இருக்குது. இப்போ இவங்க புதுசாக நாட்டுக்கோழி மண்பானை விருந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இவங்க உணவகத்தில். நீங்கள் மதியான நேரத்தில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுட சுட சாப்பாடும் நாட்டுக்கோழி குழம்பும் நாட்டுக்கோழி கறியில் வந்து வகை வகையாக ஒரு 3-4 வெரைட்டிஸும் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. நீங்கள் சூப்பராக ஒரு ஃபுல் கட்டி நீங்கள் போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ரம்மியமான ஒரு இடங்க. ஃபுல்லாக தென்னை மரங்கள் தான். இப்போ உச்சி வெயில் மார்ச் 19ஆம் தேதி ஏன் கேட்குறீங்க, வெயில் வச்சு செய்யுது கோயம்புத்தூரில். ஆனால் இந்த இடத்துல நல்லா காத்தோட்டமாக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ இவங்க நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இங்கே சாப்பிட வரதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 2 hours முன்னாடி உங்களுக்கு ஃபோன் பண்ணி எத்தனை பேர் வரீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிடுங்க. நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க நாட்டுக்கோழி ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடியாக வச்சுருப்பாங்க. என்ன ப்ரைஸிங் எல்லா டீட்டெயில்ஸும் வீடியோ தொடர்ந்து பாருங்கள், நான் சொல்கிறேன். இப்போ எங்கூட ஜாயின் பண்ணுங்கள். அந்த தோப்பு கறி விருந்தில் நாட்டுக்கோழி மண்பானை விருந்து நம்ம சாப்பிட்டு பார்த்தலாம். பியூராக விறகடுப்பு சமையல், மண்பானையிலே சமைக்கிறாங்க. கிச்சன் ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு சாப்பிட்ருவோமா? ஜாயின் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டிருக்கோங்க. அடுத்து சின்ன வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் வரமிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி போட்டுருவோம். ப்ரிப்பரேஷன் டைம் எவ்வளோ ஆகும்? மினிமம் 1 hourங்க. ஆமாம், ஏன்னா நம்ம ஒரிஜினல் போடுறதுனால வேகிறதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஆயிடும். நல்லாம்பட்டி நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆகிட்டுருக்கு. நான் சின்ன வெங்காயம் போட்டு நானும் கிளறிட்டு இருக்கிறேன். மண்பானை சமையலுங்க, முழுசாக மண்பானை விறகடுப்பு சமையலில் இங்கே வந்து செஞ்சிட்ருக்குறாங்க. ஸோ நம்ம நாட்டுக்கோழி சமையலை தேடி வெளியில் போய் சாப்பிட்ட காலமெல்லாம் போய் இப்போ நம்ம கோயம்புத்தூர்லேயே இதெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அது நம்ம சரவணம்பட்டி பக்கத்தில் விளாங்குறிச்சி ரோட்லேயே தோப்பு கறி விருந்தில் செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து சிந்தாமணி வறுவலுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி இன்னொரு அடுப்பில் ஆசாரி வறுவலுக்கும் மண் சட்டி வச்சுருக்காங்க. ஸோ மண்பானையில் சமைக்கிற அந்த ஒரு வாசனையே தனி தான். இந்த சின்ன வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலையெல்லாம் போட்டோன்னே ஒரு வாசனை வருது பாருங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாம்பட்டிக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பக்கத்தில் இருக்கிற சட்டி வந்து ஆசாரி வறுவலுக்கு செய்ய போகிறாங்க. சிந்தாமணிக்கு பக்கத்தில் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ஆயிலெல்லாம் செக்கெண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், பள்ளிப்பாளையமுக்கு வந்து தேங்காய் எண்ணெய். ஓகே. ஓ, ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் எண்ணெய் மாறும் இல்லையா? ஓ, இதுக்கு என்ன போட்டுருக்கீங்க? இதுக்கு நல்லெண்ணெய்ங்க. நல்லெண்ணெய்க்கும் நல்லாம்பட்டிக்கும் ஆசாரிக்கு நல்லெண்ணெய்ங்க. சரி. சிந்தாமணிக்கு கடலெண்ணெய். ஓ. பள்ளிப்பாளையத்துக்கு தேங்காய். ஓகே. சூடாக நாட்டுக்கோழி சூப் வந்துருக்கு. ஸோ அந்த நாட்டுக்கோழி மண்பானை சமையல் சாப்பிட வந்தால் இது ஒரு போனஸுங்க நமக்கு. உங்களுக்கு ஆத்தென்டிக் சூப்பு சுட சுட கிடைக்கும். நாட்டுக்கோழி சூப்பு அப்பா சுருக்குன்னு இருக்குங்க. நல்லா சரியான சூப்பு, நல்லா அப்படி தாளித்த வாசனையோட பிரமாதமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இங்கேன்னு இல்லைங்க, நீங்கள் நாட்டுக்கோழி விருந்து சாப்பிட போனாலும் அந்த சூப்பு தனியாக எடுத்து வைக்க சொல்லிடுங்க. இங்கே தோப்பு கறி விருந்துலேயும் நீங்கள் சாப்பிட வரப்போ சூப் எனக்கு வேணும் எடுத்து வைங்கன்னு சொன்னீங்கன்னா, எத்தனை பேருன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க எடுத்து வச்சுருவாங்க. இந்த தோப்பு கறி விருந்து ரெஸ்டாரண்ட்டில் நிறைய செக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் பெரிய டைனிங் ஹால். இது இங்கே நீங்கள் ஒரு பர்த்டே பார்ட்டி கூட நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். வர்ற கெஸ்ட்டுகளுக்கெல்லாம் ஒரே இடத்துல உட்கார வச்சு நீங்கள் ஃபுட்டு கொடுக்குறது அப்படின்னா கூட இதை செலக்ட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குங்க இந்த ஏரியா. இந்த ஏரியா பாருங்கள், இது வந்து ஒரு ஓப்பன் லான் செட்டப்பில். ஆக்சுவலாக ஒரு 2 வருஷம் முன்னாடி இவங்களோட நியூ இயர் பார்ட்டி இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நான் வந்திருந்தேன். சூப்பராக இருந்தது, அதெல்லாம் மறக்கவே முடியாது. ஸோ இங்கே வந்து நீங்கள் பர்த்டே கேக் கட்டிங் அதெல்லாம் இங்கே செலிப்ரேட் பண்ணிவிட்டு
இங்கே உட்காந்து கூட சாப்பிட்லாம், உள்ளேயும் உட்காந்து நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ சப்போஸ் உங்கள் வீட்டில் ஏதாவது நீங்கள் பர்த்டே ஃபங்க்ஷன் எதாவது ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த இடம் வேணும் அப்படின்னா இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் போட்டுறேன், கூப்பிட்டு பேசுங்க. இல்லை எனக்கு வந்து ஒரு தென்னந்தோப்பு அப்படிங்கிறீங்க, எனக்கு ஒரு தனி குடில் செட்டப் வேணும் அப்படின்னா குடில் செட்டப்பும் வச்சுருக்காங்க. இங்கே கூட நீங்கள் உட்காந்து சாப்பிட்லாம். 6 பேர் உட்காந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீ டாப் ஒரு செக்ஷனும் இருக்குது. நம்ம இங்கே தான் வச்சு இப்போ நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். இதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எவ்வளோ ரம்மியமாக இருக்குது பாருங்கள், நல்லா காத்தோட்டமாக இருக்குது. கார் பார்க்கிங் வச்சுருக்காங்க, நீங்கள் நிறைய வண்டியை நிறுத்திக்கலாம். இங்கே கார் பார்க்கிங்கில் வண்டியை போட்டு நீங்கள் ஜம்முன்னு சாப்பிட்டு போகலாம். இங்கே வெளியில் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி எல்லாம் ஒரு கூண்டில் வச்சுருக்காங்க. நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் எடுத்து அப்படி சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி ஐட்டம்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நல்லா மண்பானையில் விறகடுப்பு சமையலில் நல்லா வெந்துருச்சு எல்லாமே. ஸோ இது வந்து நல்லாம்பட்டி, இது வந்து ஆசாரி வறுவல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிந்தாமணி வந்து பீஸ் கொஞ்சம் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக நறுக்கியிருப்பாங்க. பார்த்தாலே வாயெல்லாம் ஊறுதுங்க. ஓகே, நம்ம தோப்பு கறி விருந்தோட ஓனர்ஸ் நம்ம கூட இருக்காங்க. அவங்ககிட்ட சில வார்த்தைகள் பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். எல்லா பேரும் பிஸியாக சமைச்சிட்டு வந்திருக்கீங்க. சரி, உங்களை நீங்களே அறிமுகப்படுத்திக்கோங்க. நேம் ரமேஷ். நீங்கள் மேடம்? நான் அன்னமலருங்க சார். ஓகே. ஸோ இந்த எவ்வளோ நாள் ஆச்சு இப்போ இந்த நாட்டுக்கோழி மண்பானை சமையல் ஆட் பண்ணி? நம்ம இப்போ ஒரு 1 மந்த் ஆகுதுங்க சார். ஆமாம். இதில் பார்த்தீங்கன்னா நல்லாம்பட்டி, பள்ளிப்பாளையம், ஆசாரி, காட்டு வறுவல், தோப்பு நாட்டுக்கோழி வறுவல் 5 கொடுக்குறோங்க சார். சார் கேஜி கணக்குன்னா முன்னாடியே புக் பண்ணிக்கலாங்க சார். பிளேட் அப்படிங்கிற பட்சத்தில் புக் பண்ணாங்க. ஆமாங்க சார். இல்லை சார், என்ன சார்ஜ் பண்ணுறீங்க இப்போ கிலோ கணக்கில் ஆர்டர்? பிளேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 320 வருது. 329. மெயினாக போகிறது பார்த்தீங்கன்னா சிந்தாமணி எல்லாம் நம்ம பொங்கு ஸ்டைலில் நல்லா சாப்பிடுவாங்க மக்கள். சிந்தாமணி, நல்லாம்பட்டி சார். மீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக வந்துடுங்க சார். அது கூட ரைஸ் வந்துடும், ப்ளஸ் வந்து தண்ணி குழம்பு, நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு, தக்காளி ரசம், பச்சை புளி ரசம் வந்துடுங்க சார். அது 90 ருபீஸுங்க சார். மற்றபடி இந்த தாளிச்ச தயிர் அதெல்லாம் தாளிச்ச தயிர் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். அதெல்லாம் என்ன ப்ரைஸ் வருது? தாளிச்ச தயிர் 49 ருபீஸ் வருதுங்க சார். சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சு கொடுக்குறோங்க சார். சரி, இப்போ ஒரு ஃபேமிலியில் சில பேர் வந்து நாட்டுக்கோழி சமையல் விரும்பி வருவாங்க, சில பேர் வந்து கொஞ்சம் ஃபேன்சியாக சாப்பிட்லான்ட்டு வருவாங்க. அது வேறு என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் மதியம்? ஆக்சுவலாக நம்மளோட ஸ்பெஷாலிட்டி அதுதாங்க சார். இங்கே வந்தால் மண்பானையிலையும் நம்மக்கிட்ட கிடைக்கும், ப்ளஸ் குழந்தைங்க விரும்புகிற மாதிரி இந்த லாலிபப்போ அவங்களோட இந்த ஃபேன்சி ஐட்டம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி ஐட்டம் லாலிபப்பாக இருக்கட்டும், ஃபிங்கர் ஃபிஷ்ஷு, கிராப் லாலிபப்பு, அந்த மாதிரி வெரைட்டிஸும் நீங்கள் ஆர்டர் பண்ணி. பிரியாணி, பரோட்டா, நான் எல்லாமே இருக்குது. ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். ஆமாம். தந்தூரியிலேருந்து கிரில்லேருந்து எல்லாமே இருக்குது. அதையும் நாங்கள் விடலை, பட் இதுவும் நம்ம அடிஷ்னலாக நம்ம இப்போ கொண்டு வந்து கோயம்புத்தூர் மக்களுக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட. சரி, இன்றைக்கி என்னென்ன சமைச்சிருக்கீங்க நாட்டுக்கோழியில்? சார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லாம்பட்டிங்க சார், ஆசாரி, சிந்தாமணி சமைச்சிருக்கோங்க சார். இலை பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான இலை. இந்த அட்மாஸ்பியருக்குன்னே வரலாங்க. இங்கே செம்மையாக அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம் சாப்பாடோட. அதேமாதிரி எனக்கு பின்னாடி பாருங்கள், ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான் இங்கே. ஸோ இந்த தோப்பு கறி விருந்தில் இந்த ட்ரீ டாப் செட்டப் வந்து 2 வச்சுருக்காங்க. ஒன்று நான் உட்காந்துருக்கேன், ஆப்போசிட்டில் ஒன்று இருக்குது பாருங்கள். ஓகே, பாருங்கள் எப்படி சர்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. பாருங்கள், இது வந்து ஒரு ஹாட் டப்பில் உங்களுக்கு சாப்பாடு சுட சுட கொடுத்துட்றாங்க. அப்புறம் சாப்பாட்டுக்கு வந்து 2 வகை ரசம். ஒன்று வந்து பச்சைப்புளி ரசம், இது வந்து தக்காளி ரசம். இதுதான் வந்து நாட்டுக்கோழி குழம்பு, நாட்டுக்கோழி எலும்பெல்லாம் போட்டு செஞ்ச குழம்பு. அப்புறம் 3 நாட்டுக்கோழி சைட் டிஷ்ஷு நான் தனித்தனியாக ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது வந்து போர்ஷன் ரேட்டு, ஒரு போர்ஷன் வந்து 329 ரூபா வருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாம்பட்டி வறுவல், இது வந்து ஆசாரி வறுவல், இது வந்து சிந்தாமணி, நாட்டுக்கோழி சிந்தாமணி. தாளிச்ச தயிர் அதெல்லாம் செப்பரேட்டாக நான் சொல்லியிருக்கேன். முதல்ல ரைஸ் கொஞ்சம் சர்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நாட்டுக்கோழி குழம்பு ஊற்றுவோம் முதல்ல. ஓகேங்க, இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, சாப்பாடு வந்து தனியாக 99 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து சாப்பாடு மீல்ஸை சொல்லிவிட்டு இதை நீங்கள் செப்பரேட்டாக 329 ரூபா ஈச் கொடுத்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்க, நம்ம வேணுங்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இலைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லாம்பட்டி, இது வந்து ஆசாரி வறுவல், ஸோ இது வந்து சிந்தாமணி.
சிந்தாமணி அப்படி கிட்டத்தட்ட ஒரு ஊறுகாய் மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு. நல்லா காரசாரமாக இருக்கும் போல். சரி, நம்ம வீடியோ எடுக்க தாளிச்ச தயிர் வந்தாச்சு. தாளிச்ச தயிர் வந்து 49 அவங்க சொன்ன மாதிரி ஞாபகம். ஒரு கப்பு ஃபுல்லாக கொடுத்துட்றாங்க. 2லேருந்து 3 பேர் ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு கப் நீங்கள் வாங்கினீங்கன்னா அவ்வளோ இருக்குது அளவு. ஓகேங்க, இதான் இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். நாட்டுக்கோழி மண்பானை சமையல். சரிங்க, ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு நாட்டுக்கோழி குழம்பு நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். அப்படி இந்த ஸ்கின்னோடு இருக்கிற இந்த எலும்பு பகுதியெல்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க குழம்பு. குழம்பு சுட சுட இருக்குது, சாப்பாடு நல்ல சூடு. சரியான சூடாக இருங்க. நமக்கு பிடிச்ச முட்டை பொரியல் சொல்லியிருக்கேன். அது எப்படி இல்லாமல் நாட்டுக்கோழி சாப்பிட முடியும்? நாட்டுக்கோழி சமையல். ஓகே, சாப்பிட்ருவோமா? நல்லா இருக்குது. சூப்பு பார்த்திங்கன்னா நல்லா காரசாரமாக இருந்ததா. சூப் இந்த அளவுக்கு காரமாக இருக்குது, குழம்பு அந்தளவுக்கு காரம் இருக்குன்னு நினச்சேன். பட் குழம்பு வந்து மைல்டாக தாங்க இருக்குது, ரொம்ப காரம் இல்லை. சாப்பிட்றதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு காரம் தான். ஸோ இந்த அப்படி இந்த ஸ்கின்னை இந்த ஜெல்லி மாதிரி இருக்கிற கறி தான் இருக்கும் இந்த குழம்புல. அப்படி எலும்புலேருந்து தனியாக வந்தாச்சு. ஓகே, நல்லாம்பட்டி சாப்பிட்ருவோமா ஃபஸ்ட்டு? எப்படி வந்துச்சு பாருங்கள். இந்த நாட்டுக்கோழிக்கே உரிய இந்த மீட் அந்த ஒரு ஹார்ட்னஸ் இருக்குது. ஆனால் நல்லா வெந்திருக்கு. எலும்புலேருந்து எப்படி அழகாக வந்துச்சு பாருங்கள். ஒரு பிட்டு மீட்டு கூட இல்லை எலும்பில். ஆசாரி வறுவலில் நல்ல ஒரு பெரிய ஒரு நாட்டுக்கோழி கால் எலும்பு ஒன்று வந்திருக்கு. விறகடுப்பில் அந்த மண்பானை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய பானையாக இருக்குது. நல்ல சூடு தக்க வச்சுக்குதுங்க, இழுத்துக்குது. அப்படி அந்த நெருப்புலேருந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணாலுமே அது சூட்டில் வெந்துகிட்டே இருக்கும் கறி. அந்தளவுக்கு நல்லா சூடு இழுத்து வச்சுக்குது மண்பானை. இந்த சின்ன வெங்காயம்லாம் போட்டு தோட்டிகிட்டு இருந்தால அவ்வளோ சீக்கிரமாக வெந்துருச்சு அந்த சின்ன வெங்காயம். செமையாக இருக்குங்க. ஆசாரி வறுவல் நல்லா காரசாரமாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த வரமிளகாலாம் பாருங்கள், நல்லா அப்படி போட்டிருக்காங்க. சிந்தாமணியும் அவங்களே சொன்னாங்க வரமிளகா கொஞ்சம் நிறையா போட்டு செய்வோம் அப்படின்னு. சிந்தாமணி பீஸ் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுவாங்க. நம்ம நாட்டுக்கோழி குழம்பு இருக்கிற காரத்தை விட சைட் டிஷ் நல்லா சுருக்குன்னு இருக்குது காரசாரமாக. சிந்தாமணி பீஸு, சிந்தாமணி சொன்ன மாதிரி நல்லா சுருக்குன்னு இருக்குது. சின்ன சின்ன பீஸாக நறுக்கி போட்டிருக்காங்க. நல்லா இந்த டேஸ்ட் டிஃப்ரென்ஸு 3க்குமே தனித்தனியாக கொண்டு வந்திருக்காங்க. நல்லாவே இருக்குது. கொஞ்சம் சிந்தாமணி ரைஸோட போட்டு சாப்பிட்லாம். இந்த சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இதில் கிரேவியே தர்றது. மற்றபடி இதில் மசாலாலாம் பெருசாலாம் எதுவும் இருக்காது. வரமிளகா, சின்ன வெங்காயம், அது மட்டும்தான். இந்த நாட்டுக்கோழி குழம்புக்கும் மீறி ஒரு கிக்கு கொடுக்கும் இந்த சைடிஷ் எல்லாமே. அது இருக்குது. முட்டை பொரியல் போட்டு சாப்பிட்லாங்க. முட்டை பொரியல் நான் ஆர்டர் பண்ணேன். இந்த காரசாரமான சமையலுக்கு நல்லா அந்த முட்டை பொரியல் போட்டு சாப்பிட்டா செமையாக இருக்கும். அதுலேயும் நிறைய பச்சை மிளகா போட்டு தான் பண்ணியிருக்காங்க. முட்டை பொரியலில் பச்சை மிளகா கொஞ்சம் நிறையவே போட்டாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இவங்க சமையலுக்கு வந்தீங்கன்னா செக்கு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க மேடம் வந்து சமைக்கிறப்ப சொல்லிடுறது நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒவ்வொரு டிஷ்ஷுக்கும் இந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். நல்லாம்பட்டி வறுவலுக்குலாம் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறாங்களாம்மா. பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம் நாங்கள். பள்ளிப்பாளையத்துக்கு டேஸ்ட் கொடுக்குறதே தேங்காய் தான். தேங்காய் கீத்தும் இந்த தேங்காய் எண்ணெயும் தான். ஸோ நல்லா ஆத்தென்டிக் டேஸ்ட் நல்லா இருக்குது. ஸோ சாப்பாடு பாருங்கள் இவ்வளோ கொடுத்துட்றாங்க. இதுக்கு மேலே நம்ம சாப்பிட முடியும் இல்லையா? சாப்பாடு வந்து அன்லிமிட்டடு. பச்சை புளி ரசம் ஊற்றிக்குவோமா? நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு பச்சை புளி ரசம்னா என்ன அப்படின்னா, அடுப்பே பற்ற வைக்காமல் செய்கிற ரசம் தான் பச்சை புளி ரசம். இதுலேயும் மிளகா இருக்குது. பச்சை புளி ரசத்துக்கு வேணும் முட்டை பொரியல். எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். நல்லா ஒரு ஜென்டிலான புளிப்போட நல்லா டேஸ்டியான ஒரு பச்சை புளி ரசம். நல்லா மட்டும் பீஸ் ஒன்று எடுத்துக்குவோம்.
இந்த ஈரல் பீஸு. ஸோ பக்கத்துலேயே சரவணம்பட்டி இருக்குங்க. சரவணம்பட்டியில் ஏகப்பட்ட ஐடி ஆஃபீஸஸ் இருக்குது, நிறைய காலேஜஸ் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு டக்குன்னு இந்த மாதிரி சாப்பிடணுன்னு ஆசை அப்படின்னா நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ இந்த போர்ஷன் மாதிரி இங்கே இருக்கு இல்லையா, இந்த போர்ஷன் மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணி ஆன் த ஸ்பாட்டில் ஆர்டர் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். 329 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு ரசம் நம்பர் 2, தக்காளி ரசம். ரெண்டு ரசம் பிரமாதமாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல ஒரு சூப்பரான ஒரு பீஸ் ஒன்று கிடச்சிருக்கு ஆசாரி உறவுகளில். சூப்பராக இருக்குங்க. எனக்கு ஆசாரி உறவுகளும் சிந்தாமணியும் ரொம்ப பிடிச்சது இன்றைக்கி. அது சிந்தாமணி வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ஸோ நல்லா காரம் சாரமாக குழம்பு சைட் டிஷ் எல்லாம் சாப்பிட்டுட்டு கடைசியில் சாப்பாடு போட்டு தாளித்த தயிர் ஊற்றி சாப்பிட்ற சுகமே தனி தான். நல்லா திக்கான ஒரு தாளித்த தயிர், வரமிளகா எல்லாம் போட்டு தாளித்து, வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சிருக்காங்க. தாராளமாக போட்டு சாப்பிட்டா கூட 2 பேர் ஷேர் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு குவான்டிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நாட்டுக்கோழி நீங்கள் இங்கே தோப்பு கறி விருந்தில் சாப்பிட வரீங்கன்னா இந்த தாளித்த தயிர் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு 49 ருபீஸ் கொடுத்து இதோடு முடிங்க உங்கள் லஞ்சை. இதுதான் வந்து அப்படி இந்த ஐசிங்காந்தி கேக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கடைசியில் அப்படியே நல்லாயிருக்கும், முத்தாய்ப்பாக இருக்கும் முடிக்கிறதுக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா? நிறைய வெங்காயம், அப்புறம் அந்த தாளிப்பெல்லாம் பல்லில் படுதா, அருமையாக இருக்குது சாப்பிடு. நாட்டுக்கோழி பீஸோடு சாப்பிடுவோம். கொஞ்சம் சிந்தாமணி எடுத்துக்கலாம். சிந்தாமணி நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஊறுகாய் மாதிரி இருக்குங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படி இந்த ரைஸ் ரோட் சாப்பிடுவோம். எல்லாமே எலும்போடு தான் இருக்கும், அதுதான் நாட்டுக்கோழி டேஸ்ட்டு. சூப்பர். கொஞ்சம் அப்படியே இந்த பொரியலோடு சேர்த்து முடிப்போம். ஸோ இங்கே தோப்பு கறி விருந்தில் இளநீர் பாயாசமும் பிரெட் அல்வாவும் ரொம்ப பாப்புலராமா. வர்ற கஸ்டமர்ஸ்லாம் கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க அப்படின்னாரு. சரின்ட்டு நம்மளும் டேஸ்ட் பார்க்கலான்ட்டு வாங்கியிருக்கேன். பிரெட் அல்வா இனிப்பு கரெக்டாக போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து அந்த நாட்டுக்கோழி சமையலை தவிர இவங்ககிட்ட பிரியாணி, பரோட்டா, நான், ஈவன் வெஜ்ஜில் பன்னீர் பட்டர் மசாலா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட இருக்குது. அது கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சிக்கன் 65 அந்த மாதிரி ரெகுலராக ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற எல்லா ஐட்டம்ஸுமே இருக்குது. இளநீர் பாயாசம் சூப்பராக இருக்குது. இந்த வழுக்க தேங்காய் இருக்கு இல்லையா, சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிருக்காங்க, அட்டகாசமாக இருக்குது, நல்லா சில்லுன்னு இருக்குது. ஓகே, நம்ம கோயம்புத்தூரில் சரவணம்பட்டி பக்கத்தில் விலாங்குறிச்சி ரோட்டில் இருக்கிற தோப்பு கறி விருந்தில் நாட்டுக்கோழி மண்பானை சமையல் நான் சாப்பிட்டதை இப்போ நீங்கள் பார்த்தீங்க. ஸோ நம்ம ஊருக்குள்ளேயே பக்கத்துலேயே வந்துருச்சுங்க. நம்ம வந்து நல்ல ஒரு மதியான நேரத்தில் டக்குன்னு தோணுதுன்னு வைங்களேன், ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகாமல் அப்படி பக்கத்துலேயே வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சா இந்த தோப்பு கறி விருந்து நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு போர்ஷன் நாட்டுக்கோழி சைட் டிஷ்க்கு 329 ரூபா அவங்க ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு போர்ஷன் வாங்கினா 2 பேர் சாப்பிட்லாங்க. நல்லா கோழி பார்த்திங்கன்னா நல்லா இந்த எலும்போட இந்த மீட் ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி பீஸாக இந்த கட்டிங்லாம் நல்லா கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பீஸுமே நம்மளுக்கு அந்த மீட்டு எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நல்லா ஆத்தென்டிக்காக பண்ணியிருந்தாங்க. செக்கு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறதா அவங்க சொன்னாங்க. மீல்ஸுக்கு தனியாக 99 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. சைட் டிஷ்க்கு தனியாக 329 ரூபா. மீல்ஸுக்கு வந்து நாட்டுக்கோழி குழம்பு, பச்சைப்புளி ரசம், தக்காளி ரசம் இதெல்லாம் கொடுத்துட்றாங்க. தாளிச்ச தயிர் வந்து தனியாக நம்ம 49 ரூபா கொடுத்து வாங்கணும். ஸோ நீங்கள் இவங்க காண்டாக்ட் நம்பர் நான் போட்டுறேன். நீங்கள் வரக்கு முன்னாடி ஒரு ஃபோன் பண்ணி எல்லாம் ரெடியாக இருக்கான்னு கேட்டுட்டு வாங்க. நீங்கள் என்ன சைட் டிஷ் கேட்குறீங்களோ இங்கே ரெடிலி அவைலபிள். சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துன்னு மறக்காம தெரியப்படுத்துங்க. இந்த தோப்பு கறி விருந்தோட காண்டாக்ட் நம்பர், கூகுள் லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். இவங்களோட பிரான்ச் சரவணம்பட்டி துடியலூர் ரோட்டில் இருக்கு இல்லையா, அங்கேயும் இதே நாட்டுக்கோழி சமையல் அவைலபிள். அங்கே கூட நீங்கள் போய் சாப்பிட்றனா சாப்பிட்டுக்கலாம். சரிங்க, இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் வித் ரோஹன், மனோஜ்குமார், டாடா பை.